3.5 வருஷம் கழிச்சு கட்டிக்கணும். ஏடிஎம்கே பீரியட்ல ஒன்னும் வரலைங்கிறதுனாலதான் ஆட்சி மாறிச்சு. அந்த நிலைமை மாத்தி தான் இன்னைக்கு உங்க பண்ணுங்க. ஏடிஎம்கே பீரியட்ல என்ன இல்லைங்கிறதுக்கு நான் சாட்சி. இப்ப பாஜகவின் வாய்ஸா தான் பிஎஸ்பி வந்து இந்தியா ஃபுல்லாவே இருக்கு. அப்புறம் தமிழ்நாட்டுல மட்டும் அவங்க என்ன வேற ஒரு டப்பிங் குரலா கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மருந்து கடையிலையும் போதைப் பொருள் விற்கிற ஒரு சூழலை காங்கிரஸ் ஆட்சி தான் மாத்தி காட்டினாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி நான் சொன்னேன் 100 பள்ளிக்கூடங்களை நான் நவீனப்படுத்தியிருக்கேன். அதனோட வேல்யூ என்னன்னு எங்க மக்களுக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முன்னெடுத்திருக்கிற மது ஒழிப்பு மாநாடுங்கிறது வந்து ஒரு நல்ல முயற்சின்னு தான் நான் நினைக்கிறேன். அதிமுகவோட 10 ஆண்டு காலத்துல எவ்வளவு கட்டிடங்கள் வந்திருக்கு, எவ்வளவு நிதி ஒதுக்கீடு வந்திருக்கு, எவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் வந்திருக்கு எடுத்துக்கிட்டு வாங்க நம்ம பேசலாம். வேற ஏதாவது கேள்விக்கு போலாம். இதெல்லாம் எங்க நம்புற மாதிரியா இருக்கு. ஏடிஎம்கே பீரியட்ல 3.5 வருஷம் கழிச்சு கட்டிக்கணும். ஏடிஎம்கே பீரியட்ல ஒன்னும் வரலைங்கிறதுனாலதான் ஆட்சி மாறிச்சு. அந்த நிலைமை மாத்தி தான் இன்னைக்கு உங்க பண்ணுங்க. ஏடிஎம்கே பீரியட்ல என்ன இல்லைங்கிறதுக்கு நான் சாட்சி. நாங்க வெண்டிலேட்டர் கொடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கொடுக்கப்பட்ட வெண்டிலேட்டர் தான் விராலிமலையில முதல் வெண்டிலேட்டர். அதை கூட ஒழுங்கா வாங்காம ஒரு ஊழல் பண்ணி ஒரு மொபைல் வெண்டிலேட்டர் வாங்கி வச்சுட்டாங்க. மணப்பாறையில வேடசந்தூர்ல பார்த்துட்டு வந்து ஏன் அங்க நாங்க கொடுத்து 12 லட்சம் ரூபாய்க்கு வெண்டிலேட்டர் இருக்கு, இங்க ஏன் ஒரு பெட்டி இருக்குதுன்னு கேட்டதுக்கு அப்புறம் நீங்க பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த பணத்தை மீட்டு கொடுக்க சொல்லி நான் போராடி நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை வாங்கியிருக்கேன். ஸோ அதனால வந்து நீங்க ஆட்சி நீங்க உங்களுக்கு வந்து தேவையான உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், ஐ ரெஸ்பெக்ட். ஆனா உண்மைங்கிறது உங்களுடைய ஒப்பீனியன்ல இருந்து வேறுபட்டதுங்கிறது பிஎஸ்பிங்கிற ஒரு கட்சி தேசிய அளவுல பாஜகவுடைய பி டீமா மட்டும் கிடையாது, பாஜகவின் ஒரு அங்கமாவே ஆகிருச்சு. உத்தரப்பிரதேசத்துல ஏன் பிஎஸ்பிக்கு டெபாசிட் போச்சு, ஏன் வந்து காங்கிரஸ் எஸ்பி கூட்டணி ஜெயிச்சது? பிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பிஜேபி, அவங்க ஒருபோதும் இனிமே பிஎஸ்பி கிடையாது. அந்த பிஜேபியில அதிகாரப்பூர்வமா அவங்க இணையிலையோடைய அவங்க பிஜேபியோட தான் இருக்காங்க. ஒரு பிஜேபியோட இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வந்து ஒரு சிறப்பா செயல்பட்டா ஒரு சிறப்பா செயல்படக்கூடிய தலைவர் இருக்கக்கூடாதுன்னு தான் பாஜக நினைப்பாங்க. இப்ப பாஜகவின் வாய்ஸா தான் பிஎஸ்பி வந்து இந்தியா ஃபுல்லாவே இருக்கு. அப்புறம் தமிழ்நாட்டுல மட்டும் அவங்க என்ன வேற ஒரு டப்பிங் குரலா கொடுக்குறாங்க. குற்றச்சாட்டுகள் வந்து நீங்க வந்து யாரு வைக்கிறாங்கிறத பாக்கணும். பாஜக குற்றச்சாட்டுகளை வைக்கிறப்ப, பிஎஸ்பி குற்றச்சாட்டுகளை வைக்கிறப்ப நீங்க வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் காலங்காலத்துக்கு இருக்கும். அப்ப வந்து எதிர்கட்சி வந்து யாராவது அவங்க எதிர்கட்சி அல்லாதவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து சிறப்பா செயல்படுறாங்கன்னு தான் அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. பாஜக பிஎஸ்பியோட குற்றச்சாட்டுகளை நம்ம சீரியஸா எடுத்துக்க முடியாது. தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக காவல்துறை ஒரு மிக திறமையான ஒரு காவல்துறை அதிகாரி திரு அஷ்டாகார்க் அவர்களுடைய தலைமையில ஒரு டீம் போட்டு அவங்க சிறப்பா செயல்படுறாங்க. அவரோட கிரெடென்ஷியல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அடுத்ததுன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல இல்ல, நான் சொல்றேன், அது ஆக்சுவலி பேச வேண்டிய குற்றச்சாட்டு. தமிழ்நாடு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போல நான் சொல்றேன். அவங்க தமிழ்நாடு ஜட்ஜஸ்ங்கிறதுனால அதை சொல்லலாம். உண்மை என்ன அப்படின்னா, நீங்க பாஜக ஆட்சிக்கு வந்து இந்த 10 ஆண்டுகள்ல போதைப் பொருள் பழக்கம் மிக கடுமையான அளவுல இந்தியா முழுவதும் இருக்கு. அதுக்கு மோசமான விக்டிமா ஒரு மாநிலம்னா அது பஞ்சாப். ஒவ்வொரு மருந்து கடையிலையும் போதைப் பொருள் விற்கிற ஒரு சூழலை காங்கிரஸ் ஆட்சி தான் மாத்தி காட்டினாங்க மாநிலத்துல. நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, அதுவும் முறை தவறி கொடுக்கப்பட்டிருக்கிற நீங்க குஜராத்ல இருக்கிற போர்ட்ல தான் எல்லா போதைப் பொருட்களும் தொடர்ந்து பிடிக்கப்படுது. சமீபத்துல நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த ஊடகவியலாளர் சத்தியம் டிவியோட அரவிந்த் அக்ஷன் அவர்கள் ஒரு முக்கியமான ரிவீலியேஷனை வந்து ஆர்டிஐ மூலமா கொண்டு வந்தாரு. அதனோட குவான்டிட்டி எனக்கு சரியா நினைவில்லை. ஒரு மிகப்பெரிய அளவிலான கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட், அதாவது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மோடி அவர்கள் அரசாங்கத்துடைய நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டிய ஒரு போதைப் பொருள், அவங்க கஸ்டடியில் இருந்த போதைப் பொருள் 90% வந்து காணாமல் போய்விட்டதா ஆர்டிஐல அவங்க தகவல் கொடுத்திருக்காங்க. அது மக்கள் அது வந்து பொய் அப்படின்னு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம். இப்ப நான் இன்னைக்கு நான் போகாத 100 நாள் வேலை காடுகளோ, நான் போகாத அரசாங்க பள்ளிக்கூடங்களோ, அரசாங்க மருத்துவமனைகளோ, நான் சந்திக்காத சுய உதவி குழுக்களோ இந்த தொகுதியில கிடையாது. என்ன
இல்ல குறைங்கிறது இருக்கும். நீங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருங்கிறது வந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட இருக்கிற இல்லைங்கிற மாதிரி நாங்க ஒரு பாலிசி மேக்கிங் பாடி. பட் அதையெல்லாம் தாண்டி நான் சொன்னேன் 100 பள்ளிக்கூடங்களை நான் நவீனப்படுத்தியிருக்கேன். அதனோட வேல்யூ என்னன்னு எங்க மக்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 1 லட்சம் பெண்களை சந்திச்சு மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் மேனேஜ்மெண்ட் பத்தியும், மாதவிடாய் கால சுத்தம் பத்தியும், அதே போல வந்து நீங்க எப்படி வந்து கேன்சர் விழிப்புணர்வு பண்ணணும், எப்படி வில்லிவயா மாதிரி டெஸ்ட் எல்லாம் இருக்குது, அதை நீங்க பயன்படுத்திக்கணும். 1 லட்சம் பெண்களை சந்திச்சு நான் பேசியிருக்கேன். அதே மாதிரி நான் ஏறி இறங்காத கல்லூரிகளே இங்க கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம தொடர்ச்சியா பணியாற்றி இருக்கோம். 4.5 ஆண்டு 6 மாத காலம் தான் நாங்க வந்து கிட்டத்தட்ட நான் இதுக்கு போயிருக்கேன். தலைவர் நடந்தப்ப நாங்க ஒரு நாட்டுக்காக நடக்க வேண்டிய சூழல் இருந்தது. அதுவும் என்ன அளவுக்கு வந்து கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள மக்களுக்கு அறிமுகமான, மக்களுக்கு பிடித்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியில இன்னும் இருந்ததே கிடையாது. சோ அதனால எவ்வளவு பொய்களை சொன்னாலும், எவ்வளவு பணத்தை எனக்கு எதிராக செலவு பண்ணி 1 வருஷத்துக்கு முன்னே செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாஜகவும் அதிமுகவும். அப்படி இருந்தாலும் மக்கள் வந்து உண்மையை என்னன்னு மக்களுக்கு தெரியும். மக்கள் வந்து நம்மளோட இருக்கிறவங்களை வந்து நம்ம ஆதரிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி ஆதரிச்சிருக்காங்க. அதே மாதிரி கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் கடுமையா எல்லாம் வேலை செஞ்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு, முதலமைச்சர்களுடைய ஆட்சிக்குன்னு எல்லாத்துக்குமான ஒரு வெர்டிக்டா தான். இல்ல அரசியல் வேற மது வேறன்னு ஒண்ணும் கிடையாதுங்க. அரசியல்ங்கிறது எல்லாத்தையும் உள்ளடக்கிதான். நீங்க ஒரு அரிசி சாப்பிட்டீங்கன்னா அதுல அரசியல் இருக்கு. நீங்க ஒரு தண்ணி குடிச்சீங்கன்னா அதுல ஒரு அரசியல் இருக்கு. அரசியல்னா எல்லாமே. அரசியலுக்கு வெளியில ஏதாவது இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது நம்ம அரசியலை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிறோம்னு அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முன்னெடுத்திருக்கிற மது ஒழிப்பு மாநாடுங்கிறது வந்து ஒரு நல்ல முயற்சின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பொதுவாவே வந்து ஒரு மது, போதைப் பொருட்கள் இதுக்கான பழக்கம் வந்து இந்தியால வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது. அப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி அதை வந்து ஒரு முயற்சியா முன்னெடுத்து ஒரு சமூகத்துல அதை ஒரு விவாதமாக ஆக்கி முதலமைச்சர் உட்பட அனைவரையும் சந்திச்சு அதற்கு ஒரு கருத்தை திரட்டி அதை பண்றது ஒரு நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இதுல ஒன்னும் நம்ம அரசியல்ல பார்க்க சொல்ல முடியும். திமுக தான் வந்து முதல்ல அவங்க தேர்தல் அறிக்கையில மதுக்கடைகளை மூடுவோம்னு அன்னைக்கு திமுக சொன்ன திமுக தேர்தல் வெல்ல முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் மதுக்கடைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு அரசாங்கமா இருக்கிறதுக்கும் ஒரு அரசியல் கட்சியா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு அரசியல் கட்சியா திமுக வந்து ஒரு மது ஒழிப்பு மாநாட்டிற்கு தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புறாங்க அப்படின்னாலே ஆளுங்கட்சியா இருந்தா கூட அவங்க அதை செய்யறாங்க. அதை வந்து நான் வரவேற்கணும்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் மது, போதை, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், பாலியல் வன்முறைகள், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள், இந்த மாதிரியான ஒரு சமூகத்தை ஒரு கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு நீண்டகால அடிப்படையில ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல யாரு செஞ்சாலும் அது வந்து வரவேற்கக்கூடியது. இதுல வந்து எல்லா அரசியல் இயக்கங்களும், ஊடகங்களோ இல்ல மற்ற சமூகத்தில் இருக்கிறவர்களோ எல்லாரும் அதை சேர்ந்துதான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு வெள்ளை பேப்பர் இருக்குதுன்னா வெள்ளை பேப்பர் தான் நம்ம பார்க்கணும். ஏன் கருப்பு புள்ளியை பார்க்கணும்? 2026 தேர்தல் வர்றப்ப காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் அவர்கள் முடிவு பண்ணுவார். சித்தன்னவாசலை பொறுத்த வரைக்கும் மேம்படுத்துறதுக்கு நம்ம ஒரு முயற்சி எடுத்தோம். அதை தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஏத்துக்கிட்டு ஒரு 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. விரைவில் வந்து சித்தன்னவாசலை மேம்படுத்துறதுக்கான பணிகள் நடக்கும். அது ஒரு மேம்படுத்தப்பட வேண்டிய இடம் தான். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.